ராஜா, என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். மணவாட்டி மணவாளனுடைய ஐக்கியத்திற்காக விண்ணப்பம் பண்ணுகிறாள். தனக்கு மணவாளனுடைய தெய்வீக கிருபை கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகிறாள். தன்னுடைய விண்ணப்பத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாய் என்னை இழுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறாள். இந்த வாக்கியத்திற்கு என்னை உம்மிடமாய் இழுத்துக்கொள்ளும், உமக்கு அருகாமையில் இழுத்துக்கொள்ளும், உம்முடைய வாசஸ்தலத்திற்குள் என்னை இழுத்துக்கொள்ளும் என்று பொருளாகும். கிறிஸ்துவானவரும் இழுத்துக்கொள்ளுவதை பற்றி இவ்வாறு உபதேசம் செய்திருக்கிறார். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று கிறிஸ்துவானவரும் சொல்லுகிறார். யோவான் 6:44. மணவாளன் தன்னை இழுத்து கொள்ளும்போது உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று மணவாட்டி சொல்லுகிறாள். மணவாளன் தம்முடைய அன்பை தனக்கு காண்பிக்கும் போது மணவாட்டி மணவாளனுடைய கிருபையிலும் நேசத்திலும் வளர்ச்சி பெறுவதற்காகவும் முன்னேறி வருவதற்காகவும் வாக்கு பண்ணுகிறாள். நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவின் பின்னே ஓடி வர வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றி செல்ல வேண்டும். கிறிஸ்து நம்மை இழுத்து கொள்ளும்போது நாம் அவர் பின்னே போகாமல் முரண்டு பிடிக்கக்கூடாது. கிறிஸ்துவானவர் தம்முடைய அன்பை நம்மீது காண்பிக்கும் போது நாம் அவருடைய அன்புக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் கிருபையை அற்பமாய் நினைத்துவிடக்கூடாது. அதை புறக்கணித்து விடக்கூடாது. மணவாட்டி மணவாளனிடம் என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று வாக்கு பண்ணுவது போல நாமும் கிறிஸ்துவிடம் வாக்கு பண்ணி ஒப்புரவாக வேண்டும். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். 2 கொரிந்தியர் 3:3-6 வரை. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:12-13. கிறிஸ்துவானவர் தம்முடைய ஆவியை தம்முடைய சபையின் மீது ஊற்றும்போது சபையானது புதிய பலனை பெற்றுக்கொள்கிறது. சபையே கிறிஸ்துவின் மணவாட்டி. சபையில் உள்ள விசுவாசிகள் மீது கிறிஸ்துவின் ஆவியானவர் ஊற்றப்படும் போது விசுவாசிகள் எல்லோரும் புது பலன் அடைந்து கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் உள்ள சாட்சிகளாய் இருப்பார்கள். கர்த்தர் தம்முடைய மணவாட்டியாகிய சபையை இழுத்து கொள்ளும் போது சபையானது கர்த்தருக்கு பின்னே ஓடி வரும். மணவாட்டியின் விண்ணப்பத்திற்கு மணவாளன் உடனே பதில் கொடுத்து விடுகிறார். மணவாட்டி இது பற்றி சொல்லும்போது ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறாள். மணவாட்டியின் விண்ணப்பத்திற்கு பிரத்யட்சமான பிரதியுத்தரம் மணவாளனிடமிருந்து வருகிறது. தேவனுடைய கிருபை அவருடைய வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். இங்கு மணவாளனின் வாக்குத்தத்தம் பிரத்யட்சமாக நிறைவேறுகிறது. என்னை இழுத்துக்கொள்ளும் என்று விசுவாசிகள் ஜெபிக்கும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தம்முடைய அன்பினாலும் நேசத்தினாலும் இழுத்துக்கொள்வார். தம்மிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளமாட்டார் என்பது வாக்குத்தத்தம். நாம் இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி கிறிஸ்துவிடம் வரும்போது கிறிஸ்துவானவர் நம்மை புறம்பே தள்ளிவிடாமல் நம்மை தம்மிடமாக சேர்த்து கொள்கிறார். கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறுவதை நம்மால் அனுபவிக்க முடியும். மணவாட்டி மணவாளனிடம் என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று விண்ணப்பம் பண்ணினாள். மணவாளன் மணவாட்டியினுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வருகிறார். கிறிஸ்துவனிடத்தில் இழுத்து கொள்ளப்படுகிறவர்கள் அவருடைய அறைகளில் அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். அறைகளில் மாத்திரமல்ல, ராஜாவின் அரமனைக்குள்ளும் அவர்கள் பிரவேசிப்பார்கள். சங்கீதக்காரர் இது பற்றி சொல்லும்போது சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள்.
அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி பாடுகிறார். சங்கீதம் 45, 14, 15. தம்மிடத்தில் வருகிறவர்களை கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பிரசன்னம் தங்கியிருக்கும் பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். ராஜா மணவாட்டியை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வருகிறார். நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கிறது. நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. குறைவில்லாமல் கிடைக்கிறது. நம்முடைய விருப்பங்களும் விண்ணப்பங்களும் நம்முடைய இருதயத்தில் நிறைவான சந்தோஷம் உண்டாகுமாறு நிறைவேறுகிறது. நம்முடைய துக்கங்கள் கவலைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகிறது. நாம் ராஜாவின் அறைக்குள் வரும்போது நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் நிரம்பி வழிகிறது. மணவாட்டி இது பற்றி சொல்லும்போது, ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லுகிறாள். நம்முடைய சந்தோஷம் எல்லாமே தேவனிடத்தில் இருக்கிறது. நம்முடைய சந்தோஷம் பரிமள தைலங்களில் இல்லை, ராஜாவின் அறைகளில் இல்லை. நம்முடைய மெய்யான சந்தோஷம் தேவனிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. மணவாட்டி இதை சொல்லும்போது, நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லுகிறாள். நமக்கு கிறிஸ்துவில் மாத்திரமே மெய்யான சந்தோஷம் உண்டு. சங்கீதக்காரர் தன்னுடைய மன மகிழ்ச்சியை பற்றி சொல்லும்போது, நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 43:4. தேவனே நமக்கு மெய்யான சந்தோஷம். அவரிடத்தில் மாத்திரமே நமக்கு ஆனந்த சந்தோஷம் கிடைக்கும். கிறிஸ்துவில்லாமல் நமக்கு மெய்யான சந்தோஷம் வேறு எங்கும் எதிலும் கிடைக்காது. ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறார். விசுவாசியின் ஆத்மா பரிசுத்தமுள்ளதாகவும் கிருபை உள்ளதாகவும் இருக்கும்போது அவர் மற்ற விசுவாசிகளோடு தன்னுடைய சந்தோஷத்தையும் ஆறுதலையும் பகிர்ந்து கொள்வார். கிறிஸ்துவிடத்தில் ஐக்கியமாய் இருப்பது போல மற்ற பரிசுத்தவான்களிடத்திலும் ஐக்கியமாய் இருப்பார். நாம் ராஜாவின் அறைகளில் பிரவேசிக்கும் போது அங்கு கிறிஸ்துவையும் சந்திப்போம், மற்ற பரிசுத்தவான்களையும் சந்திப்போம். தேவனுடைய பிரசன்னத்தில் கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிப்பது போல கிறிஸ்துவனுடைய பரிசுத்தவான்களையும் முகமுகமாய் தரிசிப்போம். விசுவாசிகள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். விசுவாசிகளுடைய விசுவாசத்தில் ஏற்ற தாழ்வுகளும் குறைபாடுகளும் இருக்கலாம். விசுவாசிகள் ஒரு சில காரியங்களை குறித்து ஒத்துப்போகாமல் இருக்கலாம். நமக்குள் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கிறிஸ்துவின் சமூகத்திற்கு முன்பாக வரும்போது நம்முடைய வேறுபாடுகள் நீங்க வேண்டும். விசுவாசிகளுக்குள் ஒற்றுமை காணப்பட வேண்டும். கிறிஸ்துவே நமக்கு பிரதானம். கிறிஸ்துவை விட நம்முடைய சுயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. விசுவாசிகள் எல்லோருமே கிறிஸ்துவுக்குள் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். மணவாட்டி இதை பற்றி சொல்லும்போது, திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம் என்று சொல்லுகிறாள். திராட்சரசம் ஒவ்வொரு தனி நபருக்கும் இன்பத்தை தரும். ஆனால் கிறிஸ்துவின் நேசமோ பரிசுத்தவான்கள் எல்லோருக்கும் இன்பத்தை தரும். கிறிஸ்துவின் சமூகத்திற்கு முன்பாக அவருடைய பரிசுத்தவான்கள் கூடி வரும்போது தங்களுடைய சுயத்திற்கு எது இன்பமாய் இருக்கும் என்பதை நினைத்து பார்க்கக்கூடாது. அதற்கு பதிலாக கிறிஸ்துவின் நேசத்தை மாத்திரமே நினைக்க வேண்டும். கிறிஸ்துவின் நேசம் அற்புதமானது. அது எல்லா பரிசுத்தவான்களுக்கும் பொதுவானது. அதுவே மேன்மையானது. மணவாட்டி மணவாளனுடைய நேசத்தை பற்றி மேலும் விரிவாகச் சொல்லும்போது, உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறாள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மெய்யாகவே தங்களை நேசிப்பதை விட தங்களுடைய ஆத்தும நேசராகிய கர்த்தரையே அதிகமாய் நேசிக்கிறார்கள்.